வெல்கம் டு கோ டெக்னாலஜி. நம்மளோட இந்த பிளெண்டர் சீரீஸில் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சிம்பிளான ரோபோ பேசிக் ஷேப்ஸ் இருக்கக்கூடிய கியூபை வச்சு எப்படி கியூபையும் ஸ்பியரையும் வச்சு நம்ம எப்படி ஒரு சிம்பிளான ரோபோ கிரியேட் பண்ணுறது எப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கான ஒரு புது ஃபைல் கிரியேட் பண்ணுறேன். ஃபைல் டைப் ஜென்ரல் அப்படிங்கிற ஃபார்மெட்லேயே நான் ஒரு புது ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஃபைல் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் இனிஷியலாகவே நம்மளோட இதில் சைஸில் இனிஷியலாகவே கியூப் அப்படிங்கிற ஒன்று இன்ச் இருக்கும். ஸோ இந்த கியூபை நான் யூஸ் பண்ணியே பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த கியூபை நான் அதுக்கு ஃபஸ்ட்டு ஃபேஸ் இந்த ரோபோவோட ஃபேஸ் செய்யறதுக்காக செட் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு இதை செட் பண்ணிவிட்டு கிளிக் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் சைடில் மாடிஃபையர் அப்படிங்கிற ஆப்ஷனில் ஆட் மாடிஃபையர் அப்படிங்கிறதுல ஜென்ரேட்டில் நீங்கள் கீழே ஒவ்வொன்றா கீழே வந்தீங்கன்னா டவுன் ஏரோ இருக்கும். அது கீழே வந்தீங்கன்னா சப் டிவிஷன் சர்ஃபேஸ் அப்படிங்கிற ஒன்று இருக்கும். இதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இதில் லெவல்ஸ்லையும் ரெண்டர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ரெண்டு இதுலையுமே நீங்கள் 6 ரெண்டு இதுலையுமே 6 செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன வரும், ஒரு ஸ்பியர் மாதிரி இந்த கியூபே மாறிடுச்சு. ஸோ இதுக்கு அடுத்து நான் என்ன பண்ண போறேன்னா, ஒரு ரோபோவுக்கு ஒரு ஃபேஸ் ரெடி பண்ண போகிறதுனால இதில் என்ன பண்ணேன், நான் ஸ்கேலை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இதுக்காக ஒரு முக அமைப்பு கொண்டு வர்றதுக்காக உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹைட்டு வித்து தேவை அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு இந்த ஹைட்டு போதும் அப்படின்னா நெக்ஸ்ட்டு அடுத்த ஸ்டெப்பாக நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, கீபோர்டில் இருக்கக்கூடிய டேப் அப்படிங்கிற கீயை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் வரைஞ்ச இந்த ஷேப்ஸில் உங்கள் சுற்றி ஒரு எல்லோ கலரில் ஒன்று கிரியேட் ஆகும். நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, கீபோர்டில் இருக்கக்கூடிய ஷார்ட்கட் கீஸில் இருக்கிறதுல நீங்கள் அடுத்து என்ன செலக்ட் பண்ணணும் அப்படின்னா, கண்ட்ரோல் ப்ளஸ் ஆர் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிட்டு கீபோர்ட் கிட்ட கொண்டு போய் அந்த மவுஸ் கிட்ட இருந்து என்ன பண்ணுங்க, கொஞ்சம் கொஞ்சமா நகட்டி பாருங்க. உங்களுக்கு என்ன வரும்னு தெரியும். உங்களுக்கு ஒரு லைன் மாதிரி இருக்கும். அதை நான் என்ன பண்றேன், கீழே கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு மேலேருந்து வரும். அதே இந்த சென்டர்ல கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு சென்டர் எட்ஜ் வரும். ஸோ நான் சென்டர் எட்ஜை செலக்ட் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு கர்சர் வரும். அந்த அப்பரை கொண்டு போனீங்கன்னா அப்கேத்தாப்புல உங்களுக்கு ஷேப்ஸ் மாறும். அதே மாதிரி டவுன் கொண்டு போனீங்கன்னா டவுனுக்கு ஏத்தாப்புல மாறும். நான் இதை டவுனில் செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துட்றேன். ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சிம்பிளான ஒரு ஃபேஸ் கிரியேட் ஆகும். இதை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், திருப்பியும் கண்ட்ரோல் ப்ளஸ் ஆர் கொடுத்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அந்த சென்டர் பொசிஷன்ஸையும் உங்களால் செட் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி எனக்கு பொசிஷன்ஸ் தேவை அப்படினால மாற்றிக்கலாம். இல்லை உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா ஜஸ்ட் என்ன பண்ணுங்க, டேப் மட்டும் அமைக்கிறீங்க, மறுபடியும் பழைய பொசிஷனுக்கே போயிடும். அதுல இருந்து என்ன ஆகும், நீங்கள் டேபை கிளிக் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஜென்ரேட் ஆனதுக்கு அப்புறம் தான் நீங்கள் கண்ட்ரோல் ப்ளஸ் ஆர் கொடுக்க முடியும். முடிஞ்சு போச்சு அப்படின்னா இதை மறுபடியும் டேப் அமுக்கினாதான் எடிட் மோட்ல இருந்து ஆப்ஜெக்ட் மோடுக்கு அது மாறும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணிட்டேன், இதை கிரியேட் பண்ணிட்டேன். பண்ணதுக்கு அப்புறம் அடுத்தது இந்த ரோபோக்கான அடுத்து மெயின் பாடி பீஸ் வந்து நான் ரெடி பண்ண போறேன். ஸோ இதுக்கும் அதே மாதிரி தான் ஷிஃப்ட் பிளஸ் ஏ அப்படிங்கிறதுல ஆட்ல போய் மெஸ் அப்படிங்கிறதுல நான் ஒரு கியூபையே ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த கியூபை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் சைடில் இருக்கக்கூடிய டூல்ஸில் மாடிஃபையரில் போய் லாஸ்ட் பண்ண அதே ப்ராசஸான மாடிஃபையரில் போய் ஆட் மாடிஃபையரில் ஜென்ரேட்டில் சப் டிவிஷன் சர்ஃபேஸ் அப்படிங்கிறதுல கொடுத்து என்ன பண்ணிக்கோங்க, மறுபடியும் இதில் எல்லா வேல்யூவுமே 6 அப்படிங்கிறதுக்கு ஏற்றாப்புல மாற்றிக்கோங்க. அடுத்தது இப்போ நான் என்ன பண்ண போறேன், இதுக்கு பாடி பார்ட்ஸ் சொல்லக்கூடிய அடுத்த பொசிஷன். ஸோ இந்த பாடி பார்ட்டுக்கு எவ்வளோ ஹைட்டு வேணும், எந்த அளவுக்கு வித்து வேணும் அப்படிங்கிறத நீங்கள் தான் என்ன பண்ண போறோம், ஸ்கேல் டூலை யூஸ் பண்ணி வரைஞ்சிக்கோங்க. ஸோ ஓரளவுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஹைட் வைக்க போறீங்க அப்படின்னா
ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் இதை என்ன பண்ண போறீங்கன்னா நான் டைரெக்டாக இதை மூவ் பண்ணி இதுக்கு கீழே வைக்க போகிறேன். சரியா? நெக்ஸ்ட்டு மறுபடியும் கீபோர்டில் இருக்கக்கூடிய டேப் அப்படிங்கிற கீயை ப்ரெஸ் பண்ணுங்க. ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் நான் அடுத்து என்ன பண்ண போகிறேன், Ctrl+R அப்படிங்கிற கீவேர்டை யூஸ் பண்ணி மறுபடியும் என்ன பண்ணுறேன், இந்த மாதிரி உங்களுக்கு லைன் கொண்டு வர போகிறேன். நான் இதுலேயும் என்ன பண்ண போகிறேன், அதில் இருக்க சென்டர் ஆஃப் த இருக்கக்கூடிய பொசிஷன்ஸாக மாற்ற போகிறேன். ஸோ சென்டரில் வச்சு மவுஸை கிளிக் பண்ணி அப்படியே என்ன பண்ணுறேன், இதை அப்படியே மூவ் பண்ணி மேலே கொண்டு வரேன். சரிங்களா? லாஸ்ட் இதில் பார்க்கும்போது அது கீழே கொண்டு வந்தோம். இப்போ அதுக்கு ஆப்போசிட்டாக நான் என்ன கொண்டு வரேன், மேலே கொண்டு போய் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணி முடிச்சுட்டு மறுபடியும் நான் என்ன பண்ணுறேன், டேப் கீயை ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ப்ரெஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு இதில் இருக்கக்கூடிய இந்த டாப் ஹெட் பொசிஷன்ஸையும் இதை என்ன பண்ணி பாருங்க, ஸ்க்ரோல் பண்ணி எல்லாம் கரெக்டாக ஒன்றுக்கு ஒன்று பக்கத்தில் இருக்கா அப்படிங்கிற மாதிரி நான் பார்த்து இது மேலே இது கீழே கொண்டு வர்ற மாதிரி நான் செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு இதோட ஹைட்டுக்கு இதோட ஹைட்டு கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இருக்கிறதுனால நான் ஸ்கேல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி இதை என்ன பண்ணுறேன், ஒரே சைஸுக்காக இதில் இருக்கிற மாதிரி நான் ஒரே சைஸுக்காக கொண்டு வரேன். ஹைட்டை வேணாலும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், வித்தை வேணாலும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஓவராலாக மொத்தத்தையும் சேஞ்ச் பண்ணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஸ்கேலை யூஸ் பண்ணி இதை சேஞ்ச் பண்ணிவிட்டு மூவ் டூவில் வச்சு இது என்ன பண்ணிட்டேன், இதுக்கு நேராக கொண்டு வர்ற மாதிரி நான் செட் பண்ணிட்டேன். உங்களுக்கு இன்னும் ஹைட் வேணாலும் சரி வித்து வேணாலும் சரி தாராளமாக கூட்டிக்கலாம் குறைச்சிக்கலாம் இந்த ஸ்கேல் ஆப்ஷனை யூஸ் பண்ணி. நெக்ஸ்ட்டு மறுபடியும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டேப் அப்படிங்கிற கீயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து என்ன பண்ணுறேன், நான் என்ன பண்ணுறேன், கீழே இருக்கக்கூடிய இந்த போர்ஷனை மட்டும் சைஸை குறைக்க போகிறேன் ரோபோ அப்படிங்கிறதுக்காக. ஸோ அதுக்காக என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இங்கே சைட் மோடில் இருந்து இங்கே இருக்க செலக்ட் மோடுக்கு சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ செலக்ட் மோடில் நான் பர்டிகுலர் ஐட்டத்தை மட்டும் செலக்ட் பண்ண போகிறனால நான் என்ன பண்ணுறேன், கீழே ஸ்க்ரோல் பண்ணி கீழே இருக்கக்கூடிய அந்த பாட்டம் ஆஃப் த போர்ஷனை மட்டும் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன், மறுபடியும் மேலேயே நார்மல் பொசிஷனுக்கு வந்துடுறேன். வந்ததுக்கப்புறம் இந்த ஸ்கேல் டூலை செலக்ட் பண்ணும்போது இந்த க்ரீன் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஒய் ஆக்சிஸை மட்டும் நான் என்ன பண்ணுறேன், சுருக்குறேன். ஸோ அப்படி சுருக்கும் போது என்ன ஆகும், உங்களுக்கு இந்த கீழ் பொசிஷன்ஸ் மட்டும் சேஞ்ச் ஆகும். நீங்கள் தப்பி தவறி வேறு ஏதாவது பொசிஷன்ஸ் மாற்றிட்டீங்க அப்படின்னா இது மாறும். ஸோ உங்களுக்கு ஏற்றாப்புல பொசிஷன்ஸ்க்கு ஏற்றாலும் மாற்றிக்கோங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ரோபோட்ஸ்க்கு ஏற்றாப்புல மாதிரி ஒரு பொசிஷன்ஸை கொண்டு வரேன். ஸோ இது மாதிரி உங்களால் எல்லா சைட்லையும் செலக்ட் பண்ண முடியும். செலக்ட் மோட் யூஸ் பண்ணி நான் இது ஒரு சைடை மட்டும் சேஞ்ச் பண்ணாலுமே செலக்ட் பண்ணி ரொட்டேட் பண்ணிக்கலாம், எல்லாம் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த மாதிரி ஒவ்வொரு போர்ஷன்ஸையுமே உங்களால் செலக்ட் பண்ணி அந்த பர்டிகுலர் போர்ஷன்ஸை மட்டும் உங்களால் மாற்ற முடியும். ஸோ நான் இதுக்கு வெறும் என்ன பண்ணியிருக்கேன், இந்த இருக்கக்கூடிய கீழ் போர்ஷனை மட்டும் மாற்றிருக்கேன். உங்களுக்கு ஏற்றாப்புல என்ன போர்ஷனை வேணாலுமே உங்களால் மாற்ற முடியும். நான் சிம்பிளாக பண்ண போகிறதுனால அவ்வளோதான் முடிச்சுட்டு மறுபடியும் டேபை கொடுத்துட்டு இந்த ஆப்ஜெக்ட் மோடுக்கு திருப்பி வந்துடுறேன். வந்ததுக்கப்புறம் இந்த ஹைட்டை இன்னும் கொஞ்சம் வேணாலும் குறைச்சிக்கோங்க, ஹூட் வேணால் கொடுக்குங்க. ஸோ நான் என்ன பண்ணிருக்கேன், இன்னும் கொஞ்சம் ஹைட்டை சின்னதாக குறைச்சி வச்சுக்கிறேன். ஸோ ஒரு சிம்பிளாக சின்ன ரோபோ மாதிரி தான் ரெடி பண்ண போனால் பேசிக்காக தான், ரொம்ப ரொம்ப ஹைஃபையெல்லாம் பண்ணலை. நெக்ஸ்ட்டு இப்போ இந்த ரோபோவுக்கு அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு சின்னதாக ஒரு கை ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா மறுபடியும் Shift+Aல யூவி ஸ்பியர் எடுத்துக்கிறேன். இது சென்டரில் இருக்கும். அப்புறம் நகட்டும் போது இந்த கியூபும் சேர்த்து நகரதுனால கீபோர்ட் ஷார்ட்கட்டில் இருக்கக்கூடிய ஜியை ப்ரெஸ் பண்ணிட்டுங்க அது என்ன பண்ணுங்க, மவுஸை வச்சு மூவ் பண்ணிக்கலாம். ஸோ என்ன பண்ண மூவ் பண்ணிட்டேன். மறுபடியும் நான் ஸ்கேல் டூவில் யூஸ் பண்ணி இது எந்த அளவுக்கு லென்த்தாக இருக்க முடியுமோ பண்ணிட்டு இது என்ன பண்ணுறேன், வித்தை குறைச்சிட்டு லென்த்தை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ பார்க்க போகிறதுக்கு நமக்கு என்னமா இருக்கும், ஒரு கை மாதிரி தெரிகிற மாதிரி எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ தின்னாக கொண்டு வரேன். உங்களுக்கு எவ்வளோ ஹைட்டு வித்து எது வேணாலும் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் முன்னாடியே செட் பண்ணிக்கலாம். நான் ஒரு சின்னதாக லென்த்தையுமே குறைச்சிக்கிறேன், அதே மாதிரி வித்தையும் ரெண்டு சைடும் குறைச்சிட்டு பார்க்க போகிறதா இருக்குது. உங்களுக்கு எல்லா சைடுமே ரொட்டேட் பண்ணி இது ஒரு சின்ன கை மாதிரி ரெடி பண்ணுற அளவுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ 360 டிகிரி ரொட்டேட் பண்ணி இந்த ஹேண்ட் ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ நான் ரெடி பண்ணதுக்கப்புறம் எனக்கு பார்க்கறதுக்கு ஹேண்டு மாதிரி இருக்கிறதுனால மறுபடியும் என்ன பண்ணுறேன், மூவ் டூலை யூஸ் பண்ணி இதை அப்படியே மூவ் பண்ணி இங்கே கொண்டு வந்து அது கை கிட்ட வச்சுக்கிறேன்.
வச்சதுக்கப்புறம் இன்னும் ஹைட்டு கம்மியாக இருக்குது அப்படின்னு நினச்சா கூட என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் மூவ் டூலில் இருக்கக்குள்ளேருந்து ஸ்கேலை யூஸ் பண்ணி இதோட ஹைட்டு வித்து எல்லாத்தையும் மாற்றிக்கலாம். மாற்றினதுக்கப்புறம் ஹேண்ட் என்ன பண்ணியிருக்கேன், இதை அட்டாச் பண்ணிட்டேன். ஆனால் என்ன பண்ண, இந்த பொசிஷன்ஸ் மாறல. ஸோ இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி தான் என்ன பண்ணுற மாதிரி இருக்கும், இது செட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது செட் பண்ணுற வரைக்கும் உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ இந்த ஹேண்டுக்கு நேராக கொண்டு வந்துட்டேன், இந்த பாடி பார்ட்ஸ் நேராக கொண்டு வந்துட்டேன். அதுவும் இது அட்டாச் பண்ணுறதுக்காக ரொட்டேட் டூலில் செலக்ட் பண்ணி இதை நான் என்ன பண்ணுறேன், இந்த ரெட் லைனில் வச்சு அப்படியே ரொட்டேட் பண்ணி என்ன பண்ணுறேன், இந்த கை பக்கத்தில் கொண்டு வர்ற மாதிரி, அதாவது இந்த பாடி இருக்குது அட்டாச் பண்ணி பார்க்குற மாதிரி அட்டாச் பண்ணி பார்க்க. இப்போ எங்கேருந்து பார்த்தாலும் இது அட்டாச் ஆகிருக்கிற மாதிரி தெரிகிற மாதிரி செட் ஆயிடுச்சு. அடுத்தது இப்போ இதே மாதிரி இன்னொரு கையை வைக்க போகிறேன். ஸோ அதனால இந்த பகுதி போர்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல போய் காப்பி கொடுத்து Ctrl+V கொடுத்து என்ன பண்ணிக்கிறேன், அங்கேயே இன்னொரு லைன் செட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன், அதுக்கு மேலே இன்னொரு லைன் செட் ஆயிடுச்சு, அதே ஹைட்டு வித் எல்லாமே. ஸோ அதை என்ன பண்ணுறேன், மூவ் டூலை யூஸ் பண்ணி ட்ராக் பண்ணி எங்கே வேணுமோ அந்த இடத்துல பொசிஷன்ஸை வச்சுட்டு இதில் என்ன பண்ண, வேறு ஹைட்டு வித் சேஞ்ச் பண்ண போகிறதே இல்லை. ஒரே விஷயம், ரொட்டேட் ஆப்ஷனில் அதை என்ன பண்ண போகிறேன், அப்படியே அதுக்கு ஆப்போசிட் சைடில் வைக்க போகிறேன். வச்சுட்டு உங்களுக்கு ஏற்றாப்புல அட்ஜஸ்ட்மெண்ட் சைடில் எவ்வளோக்கு எவ்வளோ வேணுமோ அதை ஏற்றாப்புல மாற்றி வச்சுக்கோங்க. ஸோ நான் திருப்பி ரொட்டேஷன்லேயே முடிஞ்ச அளவுக்கு ரொட்டேட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ செட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு பார்க்க தெரியும், ஒரு ரோபோவில் மேக்ஸிமமாக நீங்கள் பார்க்கறதுக்கு ஏற்றாப்புல ஒரு கை அமைப்பு வந்திருக்கு. அடுத்து உங்களுக்கு கை, ஒரு பாடி பார்ட்டு எல்லாமே இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த ரோபோ கையை அசைக்கிற மாதிரி வேணுமோ என்ன அதுக்கு ஏற்ற செட் பண்ணிக்கோங்க. நான் செட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு இது எல்லாமே ரொட்டேட் பண்ணி எல்லாமே கரெக்டாக அலைன்மெண்ட்டில் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கிறேன். செக் பண்ணி ஏதாவது சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணாலுமே பண்ணிக்கோங்க முதல்ல. நெக்ஸ்ட்டு இப்போ அடுத்த ஸ்டெப்பாக நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இதுக்கு என்ன பண்ண போனா ஒரு ஃபேஸ் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்க போறேன். இதுக்காக நான் இதுக்கு என்ன பண்ண போறேன் அப்படின்னா, வேற ஒன்றும் பண்ண போறது இல்லை, பேசிக்கா இருக்கக்கூடிய ஷேப்ஸ் டூல்ல ஸோ பேசிக்காக இருக்கக்கூடியதில் ஷேப்ஸ் டூலில் மறுபடியும் போகிறேன். Ctrl+A கொடுத்து மெஷ்ஷில் கொண்டு போய் சிம்பிளாக இருக்கக்கூடியதில் ஒரு யூவி ஸ்பியர் எடுத்துக்கிறேன். யூவி ஸ்பியர் எடுத்துட்டு இதை ஆப்ஜெக்டில் போய் ஷேட் ஸ்மூத்திங் அப்படிங்கிற ஆப்ஷனில் ஷேட் ஸ்மூத் கொடுத்துட்டு இதை என்ன பண்ண போகிறேன், இதை ஃபேஸுக்கு ஏட்டாப்பில் கொண்டு வர போதுனால மறுபடியும் ஷேப்ஸ் டூலை யூஸ் பண்ணி இதோட ஹைட்டு வித்து எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கிறேன், ரொம்ப தின்னாக வச்சு ஃபேஸ்க்காக வைக்க போகிறேன். செலக்ட் பண்ணிட்டு இதுக்கு கலர் செலக்ட் பண்ண போகிறேன். இதில் இருக்கக்கூடியதில் மெட்டீரியல் அப்படிங்கிறதுல நியூ அப்படிங்கிறதுல நான் என்ன பண்ணிக்கிறேன், நான் ஒரு பேஸ் கலர் செட் பண்ணிக்கிறேன். இந்த பேஸ் கலர் வந்து நான் இதுக்கு ஃபேஸுக்கு வேறு பிளாக் செட் பண்ணலாம்னா பிளாக்கை செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணதுக்கப்புறம் இங்கே இருக்கிறதுல தேர்ட் ஆப்ஷனான வியூ பாயிண்ட் ஷேடிங் அப்படிங்கிறது நீங்கள் மாற்றினா தான் உங்களுக்கு என்ன தெரியும், இந்த பிளாக் கலர் அப்படிங்கிறது தெரியும். நெக்ஸ்ட்டு இதை செலக்ட் பண்ணி அப்படியே தான் இங்கே கொண்டு போய் வச்சிடறேன். இங்கே போய் வைக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா இதுக்கு பின்னாடி போய் செட் ஆகிடும். ஸோ இது எந்த அளவுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்து நீங்கள் ப்ராப்பராக சைட்லலாம் வச்சு மூவ் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். அதனால் இந்த சைடில் இருக்க எல்லா டூல்ஸும் நீங்கள் யூஸ் பண்ண தான் உங்களுக்கு ப்ராப்பராக எல்லா கலர்ஸும் தெரியும். இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், இப்போ பார்க்குறதுக்கு கலர் செட் அந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் வந்துருச்சு. ஸோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், மூவ் பண்ணியுமே சைடில் எல்லாமே கரெக்டாக இருக்கா அட்ஜஸ்ட் ஆகிருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஹைட்டு வித்து கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா இந்த ஸ்கேல் டூலை யூஸ் பண்ணி
ஹைட்டு வித்து எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கோங்க, இந்த சர்க்கிள்ஸோட ஹைட்டு வித் எல்லாமே செட் பண்ணிக்கோங்க. ஸோ செட் பண்ணியாச்சு. இது மாதிரி உங்களுக்கு பேசிக்காக ஒரு ஃபேஸ் செட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு இந்த இதுக்கு ஒரு கலர் செட் பண்ண போகிறோம். அதாவது ஐ மாதிரி வச்சு ஐ. ஸோ அதுக்கும் அதே மாதிரி தான் Shift+A கொடுக்க போகிறேன். இந்த இதில் யூவி ஸ்பியரை செலக்ட் பண்ண போகிறேன். ஜி அப்படி செலக்ட் பண்ணி இதை கொண்டு வந்துட்டு மறுபடியும் ஆப்ஜெக்டில் போய் ஷேடு ஸ்மூத் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டு இது என்ன பண்ண போகிறேன், ஒரு ஐ பொசிஷனுக்காக என்ன பண்ணுறேன், முடிஞ்ச அளவுக்கு சின்னதாக எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ அதை ஸ்கேல் யூஸ் பண்ணி சைஸை குறைச்சி சின்ன ஷேப்பாக செட் பண்ண போகிறேன். செட் பண்ணிவிட்டு இதுக்கு என்ன பண்ணுறேன், மெட்டீரியலில் போய் நியூவில் போய் என்ன பண்ணுறேன், கலர் செட் பண்ண போகிறேன். இதுக்காக நான் ப்ளூ கலரில் ஒரு கலர் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இதையும் என்ன பண்ணேன், ரொட்டேட் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கிறேன். இது என்ன பண்ணக்கூடாது, இது சைஸு கொஞ்சம் மாறி இருக்கக்கூடாது. ஸோ இதை செலக்ட் பண்ணிட்டு இது ஸ்பியர் மாதிரி இருக்கு, அதனால இதை ஐ ஷேப்பில் கொண்டு வரதுக்காக தின்னா வச்சிருக்கேன். வச்சுட்டு இதை ஒரு ஐ ஷேப்பில் கொண்டு வந்துட்டேன். கொண்டு வந்து எல்லா 360 டிகிரியும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஐ ஷேப்பில் இருக்கா அப்படிங்கிறது. செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஓகேவாக இருக்கும் போது இதில் இருக்கக்கூடிய இதில் மூவ் டூலை செலக்ட் பண்ணி இதை அப்படியே இந்த கண்ணு பொசிஷன்ஸுக்கு கொண்டு வந்து வச்சுக்கோங்க. பட் வைக்கும் போது தான் நம்ம என்ன பண்ண மாதிரி இருக்கும், சைடில் இருக்க ஆங்கிள்ஸை யூஸ் பண்ணி ரொட்டேட் பண்ணி தான் வைக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அது செட் ஆகிறதுக்கு ஒன்றுக்கு மேலே ஒன்று செட் ஆகிற வரைக்கும். ஸோ நான் இப்படி செட் பண்ணி கொண்டு வந்து வச்சேன். இதை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஏற்றாப்புல ஐ ஷேப்பில் ரெடி ஆகிருக்கும். இதை இன்னும் கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக கொண்டு வரணும்னு நினச்சிங்க அப்படின்னா ரொட்டேட் அப்படிங்கிற ஆப்ஷனை வச்சு என்ன பண்ணிக்கலாம், நான் வந்து இந்த எக்ஸ் ஆக்சிஸ்க்காக கொஞ்சம் என்ன பண்ணிக்கிறேன், இதை கர்விஷாக கொண்டு வந்து நம்ம ரொட்டேட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இப்போ ஒன்று சைடு ரெடி ஆயிடுச்சு. இன்னொரு ரெடி பண்ணுறது வேறு ஒன்றுமே கிடையாது. மறுபடியும் அதையே செலக்ட் பண்ணி Ctrl+C கொடுத்து Ctrl+V கொடுத்தீங்கன்னா இன்னொரு ஒரு ஸ்பியர் வந்து அதுலேயே ரெடி ஆயிரும். நம்ம என்ன பண்ணிக்கலாம், மூவ் டூலை யூஸ் பண்ணி அதை மூவ் பண்ணி வச்சுட்டு ரொட்டேட் டூல் மூலமாக நமக்கு எந்த டைரக்ஷனில் வேணுமோ அதை மாதிரி என்ன பண்ணிக்கலாம், ரொட்டேட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதை யூஸ் பண்ணி நான் ஒரு ஐ பொசிஷன்ஸ்க்கு கொண்டு வந்துட்டேன். ஸோ இது மாதிரி தான் நம்ம ஒரு பேசிக்காக ரோபோட்டை எப்படி சிம்பிள் ஸ்டெப்ஸை வச்சு இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். வெறும் பேசிக்ஸ் தான், வெறும் கியூபையும் ஸ்பியரையும் வச்சு ஒரு சிம்பிளான ஒரு பேசிக் ரோபோட் எப்படி டிசைன் பண்ணோம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்த்தோம். தேங்க்யூ.